பாட்டி. டேய் 4 சாப்பிடு சாப்பிடு. தெரியுது ரேவதி, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கே. மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நல்லா அள்ளி சாப்பிடு. சாப்பிடுறேன். அங்கேயும் தலையில அடிபட்டுரும். நீங்க எப்படி கீழே விழுந்தீங்க? டேய், அது உனக்கு போதும். நிறைய குடுக்காதடா, பாப்பாக்கு இன்னும் காரமான சாப்பிடுறா. இல்ல பாட்டி போதும். போ. கம்மி தானமா சாப்பிட்டீங்க? நான் என்னைக்கிட ராத்திரில நிறைய சாப்பிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணுமாடா? வேணாக்கா. இல்ல இல்ல, எனக்கு இது போதும். மதி, உனக்கு இந்த வாசுகியை பத்தி மதி கல்யாணத்துக்கு கூட அவங்க வரலையே. சொல்லுமா, உனக்கு தெரியுமா? தெரியும். கதை கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு தடவை அவங்க கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க தண்ணி எடுத்துட்டு இருந்த வாளி அங்கவங்கிறதுனாலதான் அப்படி இருந்ததாம். புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாம். நம்ம வீட்டுல கிணறு இல்ல. என்னது? சிக்கன் வேணுமாங்க? வேணாம். இது மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சதுனாலதான் திருவள்ளுவர்னால 1000 வாசிகை எப்படியோ சுரேஷுக்கு நீ இருக்கணும். குறுக்க பேசாத, அமைதியா இரு. சரிங்க. நான் வெளியே போயிட்டு சம்பாதிக்கிறேன். பொண்ணா லட்சணமா இதோ ரேவதி என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. பேசணும்னு ஆசைதான். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்பங்கிறது ஒரு கோவில் மாதிரி. அதுல கணவன்கிறவன் மனைவி கையில தான் இருக்கு. இத மட்டும் சரியா நடந்துருச்சுன்னு வை, பரவாயில்ல. ஆனாலும் இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் இது? ஆஃப் பண்ணு முதல்ல. டிவி ரிமோட் எங்க? ரொம்ப நேரமா படிச்சுட்டு தாமா இருந்தேன். இப்போ கூட நான் டிவி பார்க்கல, போன் தான் பார்த்துட்டு இருக்கேன். சுரேஷ் எப்ப வரானாமா? அப்பா, இந்நேரத்துக்கு ரேவதி வீட்டுல இருந்து என்னதான் நாங்க உன்னை திட்டினாலும் நீ எங்க வீட்டு பொண்ணு. ஆனா மதி அப்படி இல்ல. கொஞ்சம் பார்த்தே பழகு. அந்த பொண்ணு வேற, நீ வேற. அவ வந்ததுமே இந்தா மதி காப்பி, இந்தா மதி டிஃபனு, இந்த நாளா இந்த வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருந்தியோ அதுல பாதி வேலைய அவளும் செய்யணும். அவளோட கொஞ்சி கொலாவறதெல்லாம் மொத்தமா நிறுத்தணும். என்னமோ இல்லன்னு சொல்லிட்டு போனாளே. லட்சணமா நடந்துக்கோ. சரிங்க அத்தை. இந்த வீட்டை மதிச்சு வாழ்றாளான்னு நாம பார்க்கணும். இல்லைனா நினைக்கிறேன். ஆனா அப்படி போறதும் போகாததும் அவ நட. டேய் என்ன அழுகுறான் பாரு. அதே போவேன்னு சொல்லுங்க. தாத்தா வீட்டுக்கு தாண்டா போறா. எப்ப நினைச்சாலும் நம்ம போய் பார்க்கலாம். ஆமா அத்தே போகலடா, நீ நல்ல பையன் தானே, அழக்கூடாது. நான் உன்னையவா பார்க்க சொன்னேன்? அத்தையை தான் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணுக்கு 2 தடவை யோசிக்கணும். மச்சானுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் பேச வேணாம்.
பொண்டாட்டிங்கிறவ புருஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதே மாதிரி மதியும் ஃபுல்லா உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா. உடனே மொபைலை எடுத்துட்டு தலையில நடப்பது எப்படின்னு தேட ஆரம்பிச்சிருப்பா. அதுதான் ஒரு புருஷனோட கடமை. புரியுதா? முயற்சி பண்ணுவான். உன் கூட சண்டையெல்லாம் போட மாட்டான் இருக்கணும். அதான் என் ஆசை. பொண்டாட்டிங்கிறவ தனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற சந்தோஷத்தை நீ உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். நீ நெல்லுனா நிக்கணும், உட்கார்னா உட்காரணும். இருக்கணும். அதான் என் ஆசை. வண்டிய வேகமா ஓட்டுறேனான்னு கேட்டேன். இல்ல, மழை வர மாதிரி இருக்குல்ல? இப்ப வரலனாலும் நைட்டு கண்டிப்பா வரும். நீ யோசிப்ப, எனக்கு தெரியும். ஆசைப்பட்ட நான் நல்லா பேசுறதுனால நீ ஜெயிச்சதா நினைச்சுக்காத. நான் எதுவும் நினைக்கல. கேட்கறதுக்கு மட்டும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு கம்முன்னு வரான் பிசாசு. என்ன சாரின்னு சொன்னேன். ஓ, உன் வாயிலிருந்து அந்த மாதிரி வர உங்களை தள்ளி விடணும்னு நினைக்கல. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.